தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி முதல் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி முதல் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் டிசம்பர் 11 மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இது வருகின்ற 4ஆம் தேதி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வருகின்ற 11ஆம் தேதி குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் 12ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான மணிமூட்டத்துடன் இரவு அல்லது மாலை நேர காலங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. நந்தா, நன்றி லிபிகா விவரங்களுக்கு.